கடந்த 2-3 நாட்களாக உலகத்தின் ஒரே பேசும் பொருள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவு செய்தி. நம் இந்து இஸ்லாமிய நண்பர்களின் புலன செய்திகளில் கூட மந்தகாச புன்னகையுடன் திருத்தந்தை காட்சியளிப்பது மனதை பிசைகிறது. ஆம், மதங்களை கடந்த மனித நேயமிக்கவர் என்பதற்கு இதுவே சான்று. பெரிய வியாழன் அன்று பாதம் கழுவும் சடங்கில் 12 பெண் கைதிகளின் பாதம் கழுவி அன்பு முத்தமிட்ட போது அப்பெண்களின் கண்களில் வலித்த கண்ணீரே நம் திருத்தந்தையின் காருண்யத்தை பறைசாற்றுமே. திருத்தந்தையாக பொறுப்பேற்ற பின் நான் ஒரு பாவி என்று தன்னை அடையாளப்படுத்தியது தாழ்ச்சியின் உச்சம். இங்கே தலை சாய்ந்து உறங்குவது மனதை உருக்குகிறது. ஏழை எளியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், சமூகத்தில் மதிப்பிழந்தோர், விளிம்பு நிலை மக்கள், அகதிகள், புலம்பெயர்ந்தோர் என தேடி தேடி அன்பு பாராட்டிய கால்கள் அசைவற்றிருக்கும் வேளை சாவாங்கமும் சுழல மறுக்கிறதே. இளைஞர்களின் இளமையை மீட்டெடுக்க, அவர்கள் இணையதள அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற இளைஞர்களை லட்சக்கணக்கில் ஒன்று கூட்டிய கம்பீரம் மரப்பெட்டிக்குள் அடக்கப்படுவது ஆறா துயராகுமே. ஆம் அன்பு நெஞ்சங்களே, நாம் வாழும் காலத்தில் நடமாடும் புனிதராக, இயேசுவின் சாட்சியாக உலகின் நாற்றிசைகளிலும் உலா வந்த நம் தன்னிகரில்லா தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறப்பு நமக்கு பெரும் இழப்பு என்றாலும், இந்த அமைதி புறாவின் ஆன்மா இறைவனில் இளைப்பாற நம் ஜெபங்களை அர்ப்பணிப்போம். அவர் வழித்தடம் பற்றி நாமும் இயேசுவின் உண்மை சாட்சிகளாக வாழ முற்படுவோம்.